சிறியதொரு விளம்பர இடைவேளையின் பின்பு ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கிறோம். பல்வேறுபட்ட பகுதிகள் மூலமாக உங்களுக்காக நாங்க கொடுத்திருந்தோம். அதே போல நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிற பகுதி அது பக்கம். பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளை தேடக்கூடியவங்க, அதுல சாதிச்சவங்களை உங்களுடைய நேர்காணல் மூலமா நாங்க தந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய நாளுக்கான அதிதி பக்கத்தோட எங்களோட யார் இணைந்திருக்க போறா அப்படின்னு பார்ப்போமா இருந்தா, இன்றைய காலகட்டத்துல இந்த பேபி பெட்டிங் செட் இதை பார்க்கக்கூடியதா இருக்கும். அதையும் தாண்டி இந்த ஃபேஷன் டிசைனிங் துறையில நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது பேபி பெட்டிங் செட் இன்ட்ரடியூசர், ஃபேஷன் டிசைனர், பெட்டின் மேக்கர் மற்றும் 3S அகாடமியின் உரிமையாளர் NM நஸ்ரீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அதாவது இங்க பார்க்கக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கும். அதுக்கு சொந்தக்காரர் நீங்க தான். இதை ஆரம்பிச்சதும் நீங்க தான். அதே போல உங்களுடைய வாழ்க்கை பயணம் இந்த ஃபேஷன் டிசைனிங் துறையிலையும் இந்த பெட்டிங் செட்டிங்லையும் எப்படி ஆரம்பிச்சிச்சு? நான் இந்த துறை எடுத்ததுக்கான முக்கிய காரணமானது நான் ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கிறதுக்கு மிச்சம் விருப்பமான ஒருத்தர். எப்படின்னாலும் நான் படித்து ஒரு ஆசிரியராகவேன்ற சொல்கிறது ஏண்ட ஒரு ஒரு பெரிய ஒரு பொதுவான கனவாக இருந்தது. ஸோ அந்த கனவு அடைய வேண்டியன்றது ஒரு சில கட்டங்களில் முடியாத ஒரு நிலைமை வந்தது. மெயின் அதை பார்க்க போனேன்னு சொன்னால் எங்களோட ஊரில் இருந்து கொஞ்சம் அது எங்களோட ஊர் சைடு கிராம பகுதியாக இருந்தது. ஸோ இப்போ நவீன வளர்ச்சிக்கும் நாங்கள் படிக்கிற நேரம் இருந்ததுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற டைம் நாங்கள் வெளியில் போய்த்து ஸோ அட்வான்ஸ் லெவல் நாங்கள் படிக்கிறதா இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் வெளியில் போயிட்டு கிளாஸ் போய்த்து படிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய மாலை நேர வகுப்புகள் ஸோ இந்த மாதிரி கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஸோ அது இல்லாமல் A level பாஸ் ஆகிறதுன்றது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாவே இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்போ எங்களோட வாப்படை இது சொல்லியிருந்த அது நிறைய நீங்கள் வெளியில் போய்த்து படிக்க தேவையில்ல ஒரு அப்படின்னு. அதாவது ஸோ அவங்களோட அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களோட அந்த வயசுக்கு அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு நினச்சிருந்த விஷயம் பெண் பிள்ளையை வெளியில் அனுப்பி வளர்க்குறன்றது கொஞ்சம் ஒரு சவாலான விஷயமா அவங்க நினச்சாங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, எங்களுக்கு என்னோட சேர்ந்து இன்னும் 3 சகோதரர் இருக்கிறாங்க. அப்போ மொத்தம் எங்களோட பெற்றோருக்கு மொத்தம் 4 பெண் பிள்ளை இருக்கிறாங்க. ஸோ 4 பெண் பிள்ளையும் அந்த காலகட்டத்தில் வளர்க்குறன்றது அவ்வளோ ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த வகையில் கைப்பணி விஷயங்களில் ஈடுபாடிக்குதோ அதை நீங்கள் வீட்டில் இருந்தே செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருமணம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கணவரோட சேர்ந்து நீங்கள் என்ன சரி தொழில் செய்கிறேன்னு சொன்னால் அவங்களோட சப்போர்ட்டோட நீங்கள் செய்யுங்க. இப்போ அதுவுமே எங்களோட வாப்பா இருந்தது ஃபாரின்ல அந்த நேரம். ஸோ வேலை வாய்ப்பாக அவங்க வெளிநாட்டில் போய்த்திருந்தாங்க. ஸோ அப்படி போய்த்து இருக்கிற டைம் எங்களோட உமா மட்டும் தான் எங்களை பார்த்துக்கொள்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. ஸோ 4 பெண் பிள்ளையும் விட்டுட்டு ஒவ்வொருத்தராக அவங்க கிளாஸ் கூட்டிகிட்டு போய்த்து வரன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால் எங்களோட வீட்டு எல்லா சூழலுமே தையல் தான். எங்களோட சாட்சியாக இருக்கட்டும், எங்களோட எப்படி சொல்கிறது எங்களோட உம்மான்ற எங்களோட மொத்த குடும்ப சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தையல்காரராக தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் சிறுசிலிருந்து அந்த தையல் இயந்திரத்தில் சத்தத்தை கேட்டு தான் நாங்கள் வளர்ந்தவங்களாம் இருப்போம். ஸோ ஒரு ஊசிடே இருக்கட்டும், ஒரு தையல் மெஷின் இருக்கட்டும், அதை கேட்டு வளர்ந்ததுனால அது ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது, அது ஊடுருவியே பெய்த்துட்டு இருந்தாலும் எனக்கு அந்த சைடில் போகிறதுக்கு மிச்சம் விருப்பம் இல்லை. என்ன கனவு என்னது, நான் டீச்சராக வர வேணும். ஆனால் இருந்தாலும் நான் 10th 11th வரை காட்டி ஃபுல்லாக படித்தாச்சு. O level பாஸ் ஆகியாச்சு. ஸோ O levelக்கு பிறகு தான் அது அப்படியே ஸ்டாப் ஆகுது. அப்போ என்ன செஞ்சாங்க, எங்களோட உமா ஓகே நீங்கள் அப்போ தையலில் போங்க. எங்களோட தாத்தம், அதாவது எங்கள் சிஸ்டரும் என் எல்டர் சிஸ்டரும் தையல் அவங்க நல்ல இன்ட்ரெஸ்ட் அது இருந்தாங்க. அப்போ அந்த கெண்டி டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க்கெல்லாம் அவங்க எடுத்திருந்தாங்க தையலில் போயிட்டு. ஸோ அப்போ என்ன செஞ்சாங்க, என்னையும் நீங்கள் தையலில் போங்க, வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு படிக்கலும் தனி என்ன சார் தொழில் செய்யலுன்னு சொல்லிட்டு தையல் கிளாஸ் கொண்டு போய்த்து விட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு நான் திரும்ப வந்துட்டேன் வீட்டுக்கு. எனக்கு அந்த தையல் அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ செகண்ட் டைமும் கொண்டு போய்த்து விட்டாங்க. ஏன்னா செகண்ட் டைமும் வீட்டை வந்துட்டேன். ஸோ தேர்ட் டைம் திரும்ப விட்டது பிறகு ஓகே என்னமோ சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று ஈக்குது, அதை தட்டக்கூடாதுன்றதுக்காக ரைட் கொஞ்சம் இறங்கி தான் பார்ப்போம் இது இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி பார்த்தது தான். அதுக்கு பிறகு நானே தைக்க ஆரம்பிச்சு எங்களோட உம்மோட சகோதரி மாறிக்கிறாங்க, எங்களோட தாத்தா இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரோட சப்போர்ட்டாலையும் தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. அது பிறகு திருமணமும் முடிச்சாச்சு. ஸோ 2 குழந்தையும் பெற்றெடுத்தாச்சு. ஸோ இதுக்கு பிறகு கொரோனா சரியாக அந்த கொரோனா லாக்டவுன் அது ஸோ ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த நேரம் எல்லா இடத்துலையும் லாக்டவுன் வந்ததுனால வேலை வாய்ப்புன்றது எல்லாத்துலேயும் அப்படியே முழுமையாக மூடிப்பட்டது. ஸோ கட்டாயம் நாங்கள் ஒரு பொருளாதார சப்போர்ட்டுக்கு என்ன சரி செய்ய வேணும். அப்போ எனக்கு எங்கள் உண்மை சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஒரு நீங்கள் கைப்பணின்ற படிக்கிறது, ஒரு கைத்தொழில் படிக்கிறன்றது உங்களுக்கு இப்போ இல்லாட்டியும் எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் கட்டாயம் தேவைப்படும். இப்போ இல்லாட்டி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, தேவையான நேரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உபயோகிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ
அப்போ அந்த நேரம் தான் இது வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸோ அப்போ அதனால் 2 புள்ளை இருக்கிறாங்க, சின்ன குழந்தை 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஹஸ்பண்டையும் தொழிலும் கொஞ்சம் வந்து லாக்டவுனால் ஃபுல்லாக மூடி போய்த்துட்டு, ஓகே அப்போ இதுதான் ஏண்ட நேரம் நான் நினச்சிட்டு என்ன செஞ்சேன், ஓகே நாங்கள் தையல் கிளாஸை வந்து தொடங்குவோம். அப்போ அந்த நேரம் எல்லாமே ஆன்லைன் தான், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஆன்லைனில் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரைட், அப்போ இது வந்து எங்களோட பக்கத்துக்கு இப்போ திரும்பிக்கிறதுனால ரைட் நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் எதுனா சரி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ஓகேவா, அது எங்கள்கிட்ட கை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கையில். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு நான் டிப்ளமோ லெவலெல்லாம் முடிச்சிருக்கல. அப்போ நான் கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் 32 பாடங்கள் இன்க்ளூட் பண்ணி நார்மலாக ஒரு தையல் கிளாஸ் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அது வந்து பார்க்கும்போது நான் படித்து கொடுக்குற விதமாக இருக்கட்டும், நான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அணுகிற விதமாக இருக்கட்டும், அது எல்லாருக்கும் வந்து பிடிச்சி போய்த்தது. ஸோ அப்போ அது கொஞ்ச நாள் போக போக ஓகே நாங்கள் தையலில் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து வித்தியாசமாக செஞ்சேன்னு சொன்னால் ஏதாவது சரி எங்களுக்கு வந்து கிடைக்குமே அப்படின்னு ஒரு விஷயத்தில் தான் அந்த பேபி வெட்டிங் செட்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது. ஓகே, அழகா சொல்லியிருந்தீங்க. அதாவது பேபி பெட்டிங் செட்டர்னு சொல்லும்போது நஸ்ரின் அப்படின்னா பேபி பெட்டிங் செட்டர் ஆரம்பிச்ச ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தக்கூடியதா இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய உழைப்பு. அதாவது அட்வான்ஸ் லெவல் கல்வி அப்படின்றத தாண்டி பொருளாதார சிக்கனத்துக்கு மத்தியில வந்து நீங்க ஆரம்பிச்ச ஒரு விடயம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பேரை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இப்ப நான் சொல்லியிருந்த ஆரம்பத்துல நஸ்ரின் அப்படின்னு சொல்லும்போது பேபி பெட்டிங் செட்டர் இன்ட்ரடியூசர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விடயம் எப்படி ஆரம்பிச்சது? இதை நீங்க ஆரம்பித்ததுக்கான நோக்கம்? இது ஆரம்பித்த நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக அந்த தையலில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆடை வடிவமைப்பாக இருக்கட்டும், இந்த சின்னவங்களோட குழந்தை படுக்கைகளாக இருக்கட்டும், நிறைய அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது ட்ரெஸ் ஐட்டம்ஸ், நாங்கள் ஃபெப்ரிக் ஐட்டம்ஸ் எடுத்தோன்னு சொன்னால் அந்த ட்ரெஸ் மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்படி ஒரு விஷயம் ஈக்குன்றது வந்து நான் நிறைய ஷாப்ஸில் பார்த்திக்கிறேன். நிறைய பேர் வந்து ஷாப்ஸில் பார்க்குறத வச்சு ஓகே நான் தேடி பார்த்தேன். ஃபுல்லாக ஸ்ரீலங்காவில் நான் இன்னும் ஏழில் மட்டும் ஃபுல்லாக நான் தேடி பார்த்த ஒரு விஷயம், இந்த பேபி பெட்டிங் செட்டு வந்து இங்கே சரி யார் சரி படித்து கொடுக்குறாங்களான்றது. தடவை நான் அதை தான் யோசித்தேன். என்ன ஒரு ஐடியா வந்தது, ஸோ இதை ஒரு கோர்ஸாக நாங்கள் அதை வடிவமைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு யூனிக்கான ஒரு நேம் ஒன்று வேணும். ஸோ என்ன நான் வந்து எல்லோரும் முன்னிலையிலே நான் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் வேண்டதுக்காக நான் என்ன செஞ்சேன், ஃபர்ஸ்ட்டுக்கு அப்போ இந்த பேபி பெட்டிங் தையல் பைத்து கொண்டே இருக்கும்போது இந்த பேபி பெட்டிங் செட்டை வந்து யார் செய்கிறாங்க, எவங்க செய்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ரிசர்ச் பண்ணேன். ஸோ அப்படி பார்க்கும்போது யாருமே இருக்கல, என்னால் ஏழு முறையில் நான் தேடி பார்த்தல எவருமே இருக்கல. ஸோ அப்போ அந்த நேரத்தில் தான் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், ரைட் இதுக்கான பேட்டர்ன்ஸை நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணி அதுக்கான அடித்தளத்தை போட்டு இது படித்தேன்னு சொன்னால் இதுக்கு தேவையான ஃபேப்ரிக்ஸ் ஐட்டம் என்னென்னா நிறைய ஃபேப்ரிக்ஸ் ஐட்டம் இருக்குது நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் முதற்கொண்டு இது வரக்காட்டும் இதுக்கு நாங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்க வேணும், இதுக்கு நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் இந்த திங்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம், ஸோ காஸ்ட் ப்ராஃபிட் எல்லாம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் படித்து கொடுத்தோன்னு சொன்னால் நான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பொருளாதார ரீதி தான் நான் இதில் இறங்கினேன். ஸோ அது மாதிரி இன்னும் இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தில் நான் ஆரம்பித்த இந்த கோர்ஸ் தான் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நான் இருக்கிறதுக்கான காரணம். நிச்சயமாக. அதாவது பெண்களுக்காக மட்டும் இல்லாம, அதாவது ஆண்களையும் சார்ந்து, அதாவது ஆண்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னு வரும்போது அதுக்கு உதவிகரமா பெண்கள் அங்க நிற்கும் போது அதை சார்ந்த தொழில்முறைகளை நீங்க கற்று சரியான முறையில வழிநடத்திட்டு போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் தாண்டி 3 இயர்ஸ் அகாடமி, அதாவது நான் தெரிஞ்ச விஷயம் மட்டும் இல்லப்பா, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்களும் வளரணும்ன்ற பண்பு வந்து ஒரு மனிதனுக்கு வரணும். அந்த பண்பு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இல்லை. அதுக்கான காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருந்தாலும் கூட ஒரு மற்றவங்களை வாழ வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு காணப்படுது. நீங்க பல பேர் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதே போல 3 இயர்ஸ் அகாடமி பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெயினாக இன்னொரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்லி ஆக வேணும். நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்குமே அது ஞாபகம் வந்தது. நான் இன்னைக்கு அது சொல்லுவோன்னு சொல்றது, பெண்களை தாண்டி ஆண்கள்ன்றது வந்து இது மறைமுகமான ஒரு அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குது. நான் எடுக்கிற வகுப்புகள் அத்தனை வந்து பெண்களுக்கானது. ஆனால் அதை தாண்டி என்கிட்ட படிக்கிற பெண்கள் வந்து இதை தைச்சி அவங்க வந்து சேல் பண்ணுறதுக்கான மெத்தட் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆன்லைனில் எங்களுக்கு சேல் பண்ணிடும், இருந்தாலும் நாங்கள் ஷாப்ஸுக்கு டிரெக்டாக கொண்டு போய்த்து கொடுக்குற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. நான் ஷாப்ஸில் ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆன்லைனில் வந்து டீல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் அது இலகுவாக அமையாது. ஸோ அப்போ அந்த நேரத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பெண்கள் வந்து தைச்சி கொடுத்து அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்களோட பிரதர்ஸாக இருக்கட்டும் என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட கொடுப்பாங்க, அவங்க அதை கொண்டு போய்த்து சேல் பண்ணிவிட்டு ஷாப்ஸில் போட்டுட்டு வருவாங்க. ஸோ இது வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம். நான் இங்கே படித்து கொடுக்க, அதை அவங்க தைக்க, அதை ஆண்கள் அவங்களோட சப்போர்ட்டால் கொண்டு போய்த்து ஷாப்ஸுக்கு போட, ஸோ இந்த மாதிரி அவங்களுமே கூட சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். கட்டாயமா. அதாவது நீங்க செய்யற ஒரு உதவி வந்து பல பேருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு போறதுக்கு உதவும். அதே போல 3 இயர்ஸ் அகாடமி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 3 இயர்ஸ் அகாடமின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 3 இயர்ஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து
டிப்ளமா ட்ரெஸ் மேக்கிங், அடுத்து வந்து ஃபேஷன் டிசைனிங், பெட்டன் மேக்கிங், பிரைடல் ட்ரெஸ் மேக்கிங், அது போக தான் இது யூனிக்கான எங்களோட பெட்டிங் சிட் கோர்ஸை வந்து செஞ்சு கொண்டு வரேன். மெயினாக ட்ரெஸ் மேக்கிங் கோர்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் இதில் நாங்கள் வந்து 6 மந்த் டியூரேஷன் போட்டிருந்தோம். ஸோ அது போக இப்போ அடுத்த பேஜுக்கு நாங்கள் கொஞ்சம் 8 மந்த்ஸ் டியூரேஷன் சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். எங்களுக்கு அந்த குறுகிய கால பகுதி கொஞ்சம் நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது போதாமைக்குது. ஏன்னா நிறைய பிகினர்ஸ் வந்து இப்போ வந்து எங்களோட கோர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த கொஞ்சம் நாங்கள் டைம் வந்து கொடுக்க வேணும்னு ஒரு கட்டாயத்தினால இப்படி ஒரு டியூரேஷன் வந்துக்குது. அப்போ அதுலேயுமே வந்து எங்களோட ஏற்கனவே நாங்கள் 3 இயர்ஸ் அகாடமியில் 2024 BMICHல நாங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நாங்கள் கன்வகேஷன் அண்ட் எக்ஸிபிஷனும் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பிரதம அதிதியாக வந்து போர்லிஜா ஜெயராஜா சிஸ்டர் வந்து கலந்து கொண்டு இருந்தாங்க. கட்டாயம் நான் இந்த இடத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ அதில் வந்து எக்ஸிபிஷன் சொல்லும் போது நாங்கள் படித்து கொடுத்த ட்ரெஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அடுத்து வந்து இந்த பேபி பெட்டிங் செட்டாக இருக்கட்டும், எல்லாம் அவங்க இன்றைக்கி காட்சி பொருளாக காட்சிப்படுத்தினாங்க. ஸோ அதுவுமே நிறைய பேருக்கு வந்து இப்போ இது சேர்ந்ததுனால எங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து அதுக்கு பிறகு கோர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது எங்களோட அடுத்த கன்வகேஷன் இந்த வருஷத்துக்குரிய ஏப்ரலில் நாங்கள் வந்து செய்கிறதுக்காக நிற்கிறோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலாக இன்னொரு விஷயம் நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிடுறோம். என்னென்னு சொன்னால் இந்த கோர்ஸில் எங்கள் டிப்ளமா ட்ரெஸ் மேக்கிங் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் சிறந்த தையல் தலைவீண்டு ஒரு கேட்டகரியில் நாங்கள் ஒரு அவார்ட் வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஜாயின் பண்ணினா கிடைக்குமா கிடைக்காது நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பிகினர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் தையல் சுத்தமாக தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு நாங்கள் வேறையாக ட்ரெயின் பண்ணி அவங்கள அந்த தையல் தலைவு விருதுக்கு சொந்தக்காரராக நாங்கள் மாற்றுவோம். ஸோ என்ன இப்போ நாங்கள் கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு அந்த கொடுக்குற அவார்டை வந்து வேலை என்ன சொன்னால் அவங்க வீட்டை கொண்டு போய்த்து வச்சேன்னு சொன்னால் அது வந்து அங்கே தூசி தான் தட்டுமே தவிர அதில் எந்த ஒரு பலனுமே இல்லை. ஸோ அதனால் கட்டாயம் ஒரு விருது ஒருத்தர் கையில் கொண்டு போய்த்து சேர்க்குதுன்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கு அவங்க தகுதியானவங்களும் இருக்க வேணும். ஸோ அப்படி தகுதி இல்லாட்டியும் கூட நாங்கள் அவங்கள தகுதி உடையவரை நாங்கள் மாற்றி எடுக்கிறோம். ஸோ அது போக எங்களை வந்து ஸ்டேஜ் ஒர்க் கொண்டு நாங்கள் செய்கிறதுக்கு எப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய ஆண்கள் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பெண்களுக்கு வந்து வரவே முடியாது. ஸோ ஏண்ட பின்புலத்திலையும் வந்து என் கணவர் எல்லாம் மீக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நான் இந்த சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் ஸ்டேஜ் ஒர்க் வந்து நாங்கள் செய்கிறதுக்கிறோம். என்னடா இப்போ நாங்கள் வந்து இந்த டிப்ளமா ட்ரெஸ் மேக்கிங்கில் லேடிஸ் ஐட்டம், ஜென்ட்ஸ் ஐட்டம், கிட்ஸ் ஐட்டம் 3ம் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அப்போ லேடிஸ் ஐட்டம் பொதுவாக எல்லாரும் தைச்சிருவாங்க, கிட்ஸ் ஐட்டமும் பொதுவாக தைச்சிருவாங்க. ஜென்ட்ஸ் ஐட்டம்ன்றது வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு நாங்கள் லேடிஸ் ஐட்டத்தை ஒரு ஃப்ராக் கொண்டு எடுத்தால் சம்டைம் பிகினர்ஸுக்கு என்ன சரி இஷ்யூ ஆகிட்டு அது பிள்ளை ஆகிட்டா அதை டிசைன் பண்ணி என்ன சரி ஒரு பட்டனோ இல்லை ஒரு ரிப்பனோ பிடிச்சி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த ஷர்ட் பெயிண்ட் அப்படின்னும் போது அவங்களுக்கு அது கஷ்டம். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபிட் ஒன் வந்து ஓகே இருக்க வேணும். ஸோ அதனால் நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால் அவங்க அந்த தைக்கிற நாங்கள் படித்து கொடுக்குற ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் அடுத்து வந்து காட்டன் பெயிண்ட் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் அவங்களோட ஹஸ்பண்டோ இல்லை அவங்களோட பிரதரோ இல்லை அவங்களோட சன்னோ யாரோ அவங்களுக்கு ஓகே ஆனவங்க, ஏன்னா இப்போ இதில் இது வரைக்கும் ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இது அடிப்படையில் ஸோ அவங்களுக்கு அவங்க தைச்ச அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஷர்ட்டையும் பெயிண்ட்டையும் அவங்கள போட்டு அவங்க கூட வந்து அந்த ஸ்டேஜ் ஒர்க்கில் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருக்கிறோம். ஸோ அது வந்து மெயினான காரணம் வந்து இப்போ அடுத்த கட்டம் என்ன எனக்கிட்ட படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது படித்து முடிச்சதுக்கு பிறகு அப்படியே எனக்கு இடைநிறுத்தாமல் கட்டாயம் அடுத்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு கார்மெண்ட்டோ ஒரு பாட்டிக்கோ இல்லை உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைலரிங் இன்ஸ்டிடியூட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ அது நேரம் வந்து அடுத்து அவங்களோட கஸ்டமர் இருக்கட்டும், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும், அது அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு வீடியோ கிளிப்பாக இருந்தாலும் அது யதார்த்தமாக இருக்கும். ஸோ ஒரு ஃபோட்டோவில் எடிட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ. ஸோ அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி இவங்க தைச்சாங்களா இல்லையா நம்புறதை விட அந்த ஸ்டேஜ் ஒர்க் ஒன்று அந்த வீடியோ கிளிப்பில் அவங்க வந்து நடந்து கொண்டு வரும்போது ஓகே இவங்க தைச்சிக்கிறாங்க, இது இவங்களோட கையால் தைச்ச ஒரு விஷயம், அது வந்து அவங்களோட ஒரு அடுத்த வியாபாரம் அவங்களோட ஒரு பிஸ்னஸுக்கு வந்து அது அவங்களுக்கு ஒரு டெவலப்பாக இருக்கும்ன்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அந்த ஸ்டேஜ் ஒர்க்கையும் வந்து போட்டிக்கிறோம். கட்டாயமாக நிறைய விஷயங்கள் பேசினோம். முக்கியமாக வந்து உங்களுடைய நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து நீங்கள் உங்களை சார்ந்து பேசுகிறீங்களோ இல்லையோ மற்றவங்களுக்காக பல விடயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது மற்றவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க. அவங்க இப்படி செய்யணும், அவங்களுக்காக இப்படி பண்ண அவங்களுக்கு ஒரு தகுந்த அங்கீகாரம் கிடைக்க பெறும் என்றது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மிகவும் அழகாக இருந்துச்சு. அதையும் தாண்டி அடுத்த ஒரு கேள்வி அப்படின்னு கேட்க போமா இருந்தால் வந்து ஒரு வாழ்க்கை பயணம் அப்படின்னு எடுக்கும்போது அது பெண்களையும் தாண்டி பெண்களாக இருக்கும் போது இந்த சமுதாயத்தில் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்களா இருக்கும். அதுவும் கலாச்சாரமாக சரி கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை போகணும்னு சொன்னா சில தடங்கள் சில பிரச்சனைகள் வரக்கூடும். அப்படி முக்கியமாக இந்த ஃபேஷன் டிசைனிங் துறையில இருக்கும்போது அது நஸ்ரீன் நீங்க இருக்கும்போது நீங்க எதிர்பார்த்த பிரச்சனைகள் அப்படி எதுவும் இருக்கு?
பிரச்சனை சொல்லும் போது உண்மைக்குமே வந்து நான் வந்து மீடியா சைடு எடுக்க வேணும். உண்மைக்குமே நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் செய்யும் போது பெரிய அளவில் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்த்து கொண்டிருந்தோம். என்னென்னு சொன்னால் எங்களுடைய கலாச்சாரம் முறைப்படி கலாச்சாரம் விதமாக பார்த்தேன்னு சொன்னால் அந்த சோஷியல் மீடியா சைடில் போகிறன்றது வந்து கொஞ்சம் ஏண்ட மனசளவில் வெளியில் பேசுவாங்களோ இல்லையோ இருந்தாலும் ஏண்ட ஒரு மனசுக்குள்ளே பயமாகவே இருந்தது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணோன்னு சொன்னால் யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஒரு டிக்டாக் பேஜாக இருக்கட்டும், ஸோ அப்படி வந்து அப்லோட் பண்ணும் போது எங்களை யார் சரி தப்பாக நினைச்சிருவாங்களா? என்னடா சொன்னா ஒரு டிக்டாக் யூஸ் பண்ணுன்னு சொன்னா அது வந்து அவங்க கெட்டவங்களாவே பிரதிபலிக்கிற இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போது அது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. ஓகே, இந்த மீடியா சைடை யூஸ் பண்ணா இவங்க ஒரு வேலை தவறானவங்கள இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பயந்துட்டு நான் வந்து பின்னுக்கு ஆகிட்டே இருந்தது. ஒரு கட்டம் வரும்போது ஏண்ட கணவரோட சப்போர்ட்டோட, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏண்ட பெற்றோரோட சப்போர்ட்டோட, அவங்களோட அனுமதியோடு, நான் ஒரு நாளும் அவங்களோட அனுமதி மீறி நான் போனதில்லை. ஸோ அவங்களோட அனுமதியோட வந்து ஓகே நாங்கள் வந்து இப்படி நாங்கள் பார்ப்போம், நாங்கள் போட்டு தான் நாங்கள் பார்ப்போம், அவர் அப்லோட் பண்ணி தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செஞ்சேன்னு சொன்னால் அவங்களோட அனுமதியோட ஒரு சில விஷயங்கள் வந்து நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு ரீச் கொண்டு கொடுத்து நான் இந்த அளவுக்கு ஈக்கிறதுக்கான காரணம் அதுதான். அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து பயப்படுறாங்க. இந்த மாதிரி நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்டால் நான் சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் யாரையும் பார்த்து பயப்படாதீங்க. உங்களோட மனசுக்கு தெரியும் நீங்கள் நேர்மையாக்கிறீங்க, நீங்கள் செய்கிற விஷயம் உங்களுக்கு வந்து ஓகே ஆயிக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த கால எடுத்து வைங்க உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டோட. ஸோ கட்டாயம் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத பட்சம் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிற விஷயம், உங்களுக்கு சம்டைம் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத நேரம் யாருமே இல்லாத பட்சம் கண்டிப்பாக நேண்ட சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, யார் என்ன பேசினாலும் அதை நீங்கள் காதில் வாங்காதீங்க. அதை நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் போகிற மாதிரி உங்களோட வழி ஓகே ஆகிக்குதா, உங்களோட வழியில் எந்த ஒரு முள்ளும் இல்லை கல்லும் இல்லாமல் இருந்தால் அப்படியே இருந்தாலும் அதை நீங்கள் தூக்கி ஓரமாக்கி போட்டுட்டு நீங்கள் போகிற பாதையை நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. என்ன சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இயலாமல் இருப்போம், ஓகேவா? ஒரு 3 பேர் 4 பேர் வந்து எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு வைங்க. ஓகே, நான் பொதுவாக பேசுகிறேன். ஒரு 3-4 பேர் வந்து உதவி செய்வாங்க. எங்களோட வாழ்க்கை முழுக்க வந்து உதவி செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிற ஒரு விஷயம், எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம், நீங்கள் வந்து 7 ஆண்டு சொல்லிட்டு பின்னுக்காகாமல் கண்டிப்பாக என்னால் 7ன்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் காலடி எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் பயம் இல்லாமல் அடுத்த காலடி வந்து ஒட்டோ அது பெய்த்திரும். ஸோ அதனால் நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க, மனசாட்சியை மட்டும் பயப்படுங்க. நிச்சயமாக தடை அதோட புது சரித்திரம் படை போல பிரச்சனைகள் வந்தாலும் எதையும் வந்து நீங்கள் அழகா சொல்லுங்க. ஒரு மலை இருக்கும் போது அதை கல்லு முள்ளு இருக்கும் போது அதை தட்டி விட்டு போறது தான் எங்களுக்கு கையில இருக்குது. அது முக்கியமா பெண்கள் எடுப்பமா இருந்தால் அந்த பிரச்சனைகள் நிறைய அடிகள் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை தாண்டி உங்களுடைய கனவை நீங்க ஓடுவீங்களா இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றி தான். அதுவும் நஸ்ரீனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வெட்டிங் செட்டர், ஃபேஷன் டிசைன் இப்படி துறையில் இருக்கும்போது உங்களுக்கு உறுதுணையா இருந்தது யார் இந்த அளவு தூரம் பயணிக்கிறது? கண்டிப்பா அந்த விஷயத்தை நான் சொல்லி ஆக வேணும். நான் ஸ்டார்டிங்ல வந்து இது எடுக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் என் கணவர்கிட்ட அனுமதி கேட்டேன். ஏன்னா அவங்களோட அனுமதி இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே செய்ய இயலாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன விஷயம் வானம் அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் சொன்னார். வானம் நீங்கள் வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். அப்போ அந்த நேரம் அவருக்கு பார்த்துக்க இல்லாத ஒரு நேரம். ஸோ அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த நேரம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த ஒர்க் பிளேஸ்லேயும் கூட ஒரு கேர்ள்ஸ் வந்து வெடிச்சு அது ஒரு இஷ்யூ ஒன்று ஆகிட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு மாதக்கணக்கில் தொழில் இல்லாமல் அவங்க இருந்தாங்க அங்கே ரூமில். ஸோ அப்போ நான் சொன்னேன், இல்லை இதுக்கு அங்கேயும் வந்து எங்களுக்கு பொறுமை இருக்கக்கூடிய நேரம் இது இல்லை, லாக்டவுனும் வந்துக்கிறதுனால என்னால் ஏழண்ட ஒரு சப்போர்ட்டை நான் உங்களுக்கு தாரேன். ஸோ அவரை நான் வந்து நான் ஏண்ட சைடில் நான் வந்து என்ன சொல்வேன், நான் ஏண்ட பாதையிலிருந்து நான் வெளியில் போக மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து பயப்படுவாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து குழந்தைகளை பார்த்துக்குவாங்களா, அவங்களோட வீட்டு வேலை என்ன மாதிரி போகும். ஸோ அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் இது இன்னும் அப்போ அவங்க நிறைய விஷயங்களை வந்து யோசிப்பாங்க. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு எப்பயும் வந்து நான் மாறு செய்ய மாட்டேன், உங்களை விட்டு அந்த சைடு வந்து போகிறது இல்லை. ஸோ அது மாதிரி தான் நிறைய ஆண்கள் வந்து யோசிப்பாங்க. ஒரு ஃபோனை கையில் கொடுத்துட்டுன்னு சொன்னால் அவங்களோட ஒய்ஃபுக்கோ அவங்களோட சிஸ்டருக்கோ ஸோ அவங்க வேறு வழியில் போயிட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு பயம். ஸோ அதனால் நான் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் பயப்படுற அளவுக்கு நான் இருக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் அப்படி ஒவ்வொரு விஷயங்களை அவங்களுக்கு நான் எடுத்து கூறி அவங்கள வந்து ஓகே பண்ண வச்சேன். அதே மாதிரி தான் என்னோடய பேரண்ட்ஸ் டே அனுமதியோடு அதுக்கு அடுத்த கட்டமாக நான் பேரண்ட்ஸ் டே அனுமதி வாங்கி இதை நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தது. ஸோ அப்போ அதனால் கண்டிப்பாக வந்து அவங்க அந்த நாள் ஓகே சொன்னதுனால தான் இன்றைக்கி வந்து நான் இன்னைக்கு இருந்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. என்னென்னா எனக்கு வந்து நிறைய இப்படி இன்டர்வியூஸ் வந்து பார்க்கும்போது நான் இதுக்கு முதல்ல நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருந்தேன். நாமளும் இங்கே போய்த்து ஒரு விஷயமா நாங்கள் இது பேசினா எப்படி இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து நானும் மனசில் நினச்சேன். அந்த ஒரு மனசில்
மனசுல நினைச்ச ஒரு விஷயம் தான் இன்றைக்கு வந்து இது நிஜமாய்க்குது. ஸோ அதனால நாங்கள் எது சார் ஒரு கனவு வச்சோன்னு சொன்னால் அது கனவாக கண்டு டீக்காம நாங்கள் அது நினைவாக நனவாக அது மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் தான் உருவாக்கிக்க வேணும். ஸோ அப்போ அவங்க கிட்ட அவங்க வானன்னு சொல்லிட்டு நான் அப்படி இருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி நான் இங்கே வந்து இருந்திக்க மாட்டேன். ஸோ அப்போ எல்லா வகையிலையும் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு 2 பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதுவுமே சின்னவங்க தான், அவங்க 2 பேருமே சின்னவங்க தான். ஸோ அப்போ அவங்க எல்லாம் வச்சுட்டு அவங்கள பார்க்குறது இருக்கட்டும், எங்கள் சகோதரிமார், எங்களோட அம்மாவோட சகோதரிமார், அதே நேரம் வந்து நான் வந்து எங்களோட ஹஸ்பண்டை வீட்டு சைடே வந்து இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட வீட்டு சைடே ஹஸ்பண்டை வீட்டு சைடே ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எல்லாரோட சப்போர்ட்டாலையும் தான் நான் இன்னைக்கு வந்து எங்களோட 3 இயர்ஸ் அகாடமியை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரதுக்கான மெயின் காரணம் அவங்க தான். ஸோ அவங்களுக்காக நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். நிச்சயமாக. அதாவது உங்களோட எந்த தொழில்முறை கல்வியா இருக்கட்டும், எந்த விடயத்தை செய்யணுமா இருந்தாலுமே கூட உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு முதுகெலும்பா இருந்து உங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தா உங்களுடைய கனவை நோக்கி ஓடக்கூடியதா இருக்கும். அழகா சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி அப்படின்னு சொல்ல போமா இருந்தா, ஒரு மனிதனுக்கு வந்து எந்த விடயம் செய்தாலும் வந்து அவங்களுக்கான தகுந்த அங்கீகாரம் கிடைக்கப்பெற வேண்டும். அதே போல உங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் அங்கீகாரம் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட், அந்த விருதை பற்றி கொஞ்சம். ஓகே, இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து சாமுத்ரிகா சலூன் பியூட்டி சலூன் சாமுத்ரிகா பியூட்டி சலூனால வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்து எனக்கு அதை பற்றி பெரிய அளவில் தெரியாமல் இருந்தது. அப்போ இந்த இடத்துல நான் கட்டாயம் அந்த ஒரு சிஸ்டர் நான் இன்னைக்கு இது பண்ணியாக வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் ஒண்டிக்கிறாங்க, ஆஷிகா சிஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து என்னை கால் பண்ணிட்டா அவங்களுமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் ஒன்று பண்ணுவாங்க. எங்களோட கன்வகேஷன் இருந்தாலும் சொன்னாலும் சரி, ஏன்னா நாங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவுமே செய்ய இயலாது. ஸோ 4 பேர்கிட்ட உதவி இருந்தால் தான் எங்களுக்கு வந்து செய்யணும். ஸோ அப்போ அவங்க கால் பண்ணி கதைச்சிருந்தாங்க, சிஸ்டர் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து கலந்துக்கோங்க, ஏன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற ஒரு தளமாக இது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு அதை சொன்னாங்க. ஸோ அப்போ அவங்கட ஓகே இவங்க சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் வந்து இதுக்கான இதை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் அவங்களோட கால் கதைச்சி, அதுவும் கடைசி லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கே தெரியும் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்களை நான் கால் பண்ணி ஸோ நானும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அது பண்ணது வந்து 20 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கை ஆலையை வந்து தைச்சிக்க வேணும். ஓகே, அந்த இடத்துல வந்து நாங்கள் துணியை போட்டு வெட்டி 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையால் தைச்சி ஒரு ஃப்ராக்கை வந்து நாங்கள் வடிவமைக்க வேணும். ஸோ அந்த வகையில் அது செஞ்ச ஒரு விஷயமா தான் எனக்கு வந்து எனக்கு அந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கான மெயினான காரணம். முதலாவது வாழ்த்துக்கள் அது உங்களுக்கு கிடைக்க பெற்றதுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு கிடைச்ச ஒரு விருதுன்னு சொன்னா ஜீனியஸ் அவார்டு ஒன்று கிடைச்சிருது. அந்த விருது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஜீனியஸ் அவார்டுன்னு சொல்லும் போது இதுவும் அப்படிதான். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு விஷயத்த செஞ்சுட்டோன்னு சொன்னால் அந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல இருக்காமல் நாங்கள் இன்னும் மேலே மேலே போக பார்க்க வேணும். நாங்கள் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அதை தாண்டி அதை நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறதோடையே இன்னும் நாங்கள் மேலே வளர பார்க்கணுமே தவிர அதே இடத்துல இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணி போட்டு அதே இடத்துல இருந்தோன்னு சொன்னால் நாங்கள் எப்பயும் அதே இடத்துல இருக்கிற மாதிரி ஆகும். ஸோ அதனால் நான் இன்னும் படிப்படியாக போக வேணும். என்ன நான் வந்து என் அகாடமி இன்னும் நான் வளர்ச்சியாக நான் கொண்டு போக வேணும். ஸோ அப்போ அந்த ஒரு எண்ணத்தில் தான் எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து என் காதுக்கு வரும். நான் வந்து அதில் கலந்து கொண்டு அதில் வந்து ஜீனியஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவார்டு வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அதுவும் எனக்கு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு வெற்றியாக இருந்தது. அந்த நேரம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு வெற்றியாக இருந்தது. கட்டாயமா நாங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கான சிறந்த அங்கீகாரம் கிடைக்கப்பெறுறது இந்த மாதிரி பல விருதுகள் மூலமாக தான். அடுத்ததாக வந்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். அதுலேயும் முக்கியமாக வந்து பொதுவான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்ல போமா இருந்தால், இலங்கையை பொறுத்த மாட்டிலும் இந்த ஃபேஷன் டிசைன் துறைக்கு எப்படி ஒரு தாக்கம் இப்போ காணப்படும்? ஃபேஷன் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் நான் உண்மைக்குமே 2023 நான் ஸ்டார்ட் பண்ணினது. இந்த ஜேர்னி இந்த குறுகிய ஒரு காலகட்டம் தான் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் நான் கற்றுக்கொண்டுட்டேன். அப்போ ஒரு விஷயம் அப்போ நாங்கள் பார்க்குறப்போ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரீச் ஒன்று இருக்கல்ல. இந்த ஃபேஷன் டிசைனிங் இருக்கட்டும் அது அந்த அளவுக்கு இது இல்லை. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போக போக காலங்கள் போக போக கொஞ்சம் காலம் போகும் எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஒவ்வொரு என்ன சொல்ல தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு ஒவ்வொரு விஷயமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர மாதிரி தான் இந்த இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஷன் டிசைனிங்குமே. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்த காலகட்டத்தையும் விட இப்போ நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் அவங்களோட அந்த உடை அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம் வந்து கொண்டே தான் நிற்கிது. அவங்களோட கலாச்சாரத்தை விட்டு இப்போ ஒரு விஷயம் நான் இன்னைக்கு வந்து கட்டாயம் சொல்லி ஆகணும். நாங்கள் வந்து எந்த ஒரு இப்போ நாங்கள் தொழில் செய்திருந்தாலும் இப்போ அவங்க அந்தந்த இது கலாச்சாரம் வைக்கிறாங்களோ அதிலிருந்து அவங்க வெளியே போகாமல் ஒரு தொழிலை செய்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றியோட நிச்சயம் இருக்கும். ஸோ அதனால் அப்போ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு கலாச்சாரம் அந்த ஃபேஷன் டிசைனிங் வந்து வளர்ந்து கொண்டே தான் வருது. அது மாதிரி இப்போ இலங்கையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்ததை விட இப்போ ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற வரவேற்பு இருக்குது.
கட்டாயமா ஃபேஷன் டிசைன் துறை இலங்கையில் ஒரு தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்ல நல்ல போது வல்ல ஒரு வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லுதுங்க. அதுவும் முக்கியமாக வந்து இந்த மாதிரி துறை சார்ந்தவர்கள் வந்து யூனிக்கா காட்டப்படுவாங்க. அதாவது ஃபாத்திமா நஸ்ரின் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேபி வெட்டிங் இன்ட்ரடியூசர்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அதில் செஞ்சிருக்கீங்க. அதையும் தாண்டி 3 Years அகாடமியில் நீங்கள் நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பல மாணவர்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி கோர்சஸ்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு? இது வந்து எங்கிட்ட வந்து டிப்ளமா ட்ரெஸ் மேக்கிங் நடக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து நான் செய்கிறேன். அது போக பிரைடல் ட்ரெஸ் மேக்கிங் கோர்ஸும் செய்கிறேன். அதோடய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேபி பெட்டிங் என்னோட ஸ்பெஷல் கோர்ஸை சொல்ல போன்னு சொன்னால் இந்த பேபி பெட்டிங் செட் கோர்ஸ். இது வரைக்காட்டும் இது மட்டும் தான். என்னடா நான் வந்து என்னை தையலை தாண்டி நான் வெளியில் போக விருப்பம் இல்லை. என்னடா இப்போ நிறைய வந்து மெஹந்திக்குது, இப்போ பியூட்டிஷியனுக்குது. ஸோ அந்த மாதிரி நான் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணுன்னு விருப்பம் இல்லை. ஏன் ஒரு தனிப்பட்ட கருத்து நாங்கள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னால் அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. என்ன சொல்கிறது, தண்ணிலையும் இல்லை கரையிலையும் இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் நினைக்கிறது தையல். ஓகே, எனக்கு தையல் பிடிச்சிக்குது. இது தையலில் இன்னும் என்னென்ன கோர்சஸ் வந்து எங்களுக்கு கொடுக்கலுமோ தையல் சம்பந்தமான வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் பிளான்ஸும் மீக்குது. இது வரைக்காட்டும் இந்த கோர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். தையல் சம்பந்தமான கோர்சஸ் மாத்திரம் தான். நிச்சயமாக இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில ஃபாத்திமா நஸ்ரின் அவர்கள் இணைந்திருந்தாங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதையும் தாண்டி சமூகத்தில் இருக்க பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விடயம்னா அது என்னவா இருக்கும்? கண்டிப்பா வந்து பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னா கட்டாயம் நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்லுவேன். நான் ஒரு நாளும் என் ஸ்டூடெண்ட்ஸை நினைக்காம என் ஒரு சகோதரன் நான் நினைக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நீங்கள் வந்து என்னை நம்பியாக நீங்கள் யோசிங்க. ஸோ அப்போ அந்த நாங்கள் படித்து தர விஷயம் உங்களுக்கு வந்து ஒட்டோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அந்த வகையில் தான் இதை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிற விஷயம், நீங்கள் எது சரி கட்டாயம் ஒரு கைத்தொழிலை வந்து கற்று வச்சுக்கோங்க. இது வந்து ஏண்ட உம்மா எனக்கு சொல்லி தந்த ஒரு விஷயம். கண்டிப்பாக அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னைக்கு அதை சொல்கிறேன். நீங்கள் என்ன ஒரு படித்தேன்னு சொன்னாலும், எந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு படிப்பே வரலன்னு சொன்னாலும் கட்டாயம் நீங்கள் ஒரு கைத்தொழிலை மட்டும் விட்டுறாதீங்க. ஏதோ உங்களுக்கு வந்து எது சரி ஒரு வழியில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கலையில் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது ஏதோ உங்களுக்கு விரும்பின ஒரு கலையில் நீங்கள் ஒரு கலையை தேர்ந்தெடுத்து கட்டாயம் அதுக்குரிய ஒரு முயற்சி, ஒரு தொழிலாக நீங்கள் அதை கற்று வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ இல்லைன்னு சொன்னாலும் எப்பயாவது ஒரு காலத்தில் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர அது ஒரு நாளும் வீணாகாது. ஸோ நான் சொல்ல வரக்கூடிய கடைசி கருத்து என்னென்னா, நீங்கள் கைத்தொழிலை கற்று வச்சுக்கோங்க. நிச்சயமாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதையும் தாண்டி 3 Years அகாடமியின் எதிர்கால திட்டங்கள்ல என்னென்ன செய்ய போறீங்க? நிச்சயமாக எதிர்கால திட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026 கன்வகேஷன் அண்ட் எக்ஸிபிஷன் வந்து கிராண்டாக நாங்கள் BMICHல வந்து செய்கிறதுக்கான ஏற்பாடு நாங்கள் செஞ்சு கொண்டு தான் நிற்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய கன்வகேஷன் மட்டும் இல்லாமல் அந்த நாங்கள் விருது கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க இது வரைக்காட்டிலும் நாங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை தைச்சி அதை வந்து எல்லாருக்கும் காட்சிப்படுத்துகிறாங்க. ஸோ அது வந்து முக்கியமான ஒரு விஷயமா அவங்களோட ஒரு வாழ்க்கையிலே இருக்க போகுது. ஸோ அதனால் அது போக நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜ் ஒர்க்கும் அவங்களோட ஒவ்வொரு ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சப்போர்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயுமே வந்து அவங்களோட சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஒர்க்கும் வந்து செய்கிறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஏன் இந்த 3 Years அகாடமி இந்த ஒரு ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பு முனி இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஒரு தையல் கலையில் வந்து படித்ததுக்கப்புறம் அவங்களோட அவங்களோட ஒரு ஆன் சப்போர்ட்டோட அவங்களோட ஒரு வீட்டு சப்போர்ட்டோட வந்து அப்படி ஒரு ஸ்டேஜ் ஒர்க் வந்து அவங்களுக்கு ஓகேன்ற மாதிரி அவங்க போகிறன்றது வந்து இது வரைக்காட்டிலும் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து இது வரைக்கும் யாரும் செஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது உண்மைக்குமே. ஆனால் இது வந்து நான் செய்கிறதுன்றது வந்து எனக்கு இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3 Years அகாடமி ஒரு திருப்பு முனையாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேரால் பேசப்படும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ அவங்களோட இது செய்கிறதுனால அவங்களோட இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கட்டும், என்னைக்கிட்ட படிக்கிறவங்களை இருக்கட்டும், இப்போ ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயுமே எனக்கு வந்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் போது வந்து படிக்கிற எல்லாருக்குமே இது ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு ஒரு நலவாக அமையும், அவங்களுக்கு ஒரு நன்மையாக வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அதை தாண்டி வந்து இன்னும் நிறைய ஏற்கனவே சொன்ன மாதிரி தையல் கலை சம்பந்தமான கோர்சஸும் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிறேன். இது முடிய நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கட்டாயமாக எந்த விடயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றி தான். அதாவது ஆரம்பத்திலேருந்து இந்த நேர்காணலில் பேசும்போது நீங்கள் சொல்லிட்டு இருக்க ஒரு விடயம் வந்து நான் படித்ததை மட்டும் இல்லாமல் அதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்களும் அதை கற்று ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணுன்ற மனப்பாங்கு உங்களுக்கு இருக்குது. அதை என்றைக்குமே உங்களை வாழ வைக்கும். அதை தாண்டி இந்த 3 Years அகாடமியை தாண்டி நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அதையும் தாண்டி எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய போகிற அனைத்து திட்டங்களுக்கு வந்து ஆதவன் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.